இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு முருங்கைக்கீரை சாம்பார் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு பச்சை பயிரை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வறுந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ரொம்ப பொடி பண்ண வேண்டாம், சும்மா உடைச்ச மாதிரி எடுத்துக்கலாம். மிக்சியில் பல்ஸில் போடுவேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குறப்பாக தான், முழுசாகவும் அரையில், கொஞ்சம் முழுசாகவும் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி ஒன்று பாதியமாக அரைப்போம் இல்லை, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்டியில் போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இந்த பருப்புலாம் வேகிறதுக்கான தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே வைப்பேன். ஏன்னா சட்டின்றதுனால சீக்கிரமாக தண்ணிலாம் இழுத்துக்கும், சுண்டி போயிடும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பாதி அளவு வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பாதி தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அது வேகத்துக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரை எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் போட்டு அலசி நம்ம தட்டில் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதை அலசத்துக்குள்ளே அங்கே பருப்பு வெந்துடும். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பு இறக்கி நம்ம கடைஞ்சிக்கலாம். ரொம்ப மையம் கடைய வேண்டாம், ஒரு மாதிரி குறப்பாகவே கடைஞ்சிக்கலாம். அதை கடைஞ்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிங்கன்னா அந்த சட்டியை கழுவிட்டு அதை வச்சு அதிலே தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் அந்த பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ நம்ம அந்த வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை எடுத்து நம்ம முருங்கை எடுத்து போட்டோம்னா இந்த கீரை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும், கீரை வெந்துடும். ரொம்ப தான் கொதிக்க வச்சோம்னா கீரை ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். இந்த கீரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பச்சை பயிறு போட்டு முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.